டேர்ம் இன்சூரன்ஸ்ன்றது ஒரு டேர்முக்குள்ள கட்டி முடிகிறது. டேர்ம் இன்சூரன்ஸ் ரெண்டு விதமான டேர்ம் இருக்கு. ஒன்று 10 வருஷம் டேர்ம், 20 வருஷம் டேர்ம். அதாவது 10 வருடத்தில் நீங்கள் அந்த டேர்ம் எடுத்தீங்கன்னால் 10 வருடம் முடிந்த பின்னர் உங்களுடைய இன்சூரன்ஸ் முடிந்துவிடும். இன்னும் ஒன்று 20 வருஷம் டேர்ம் இருந்தால் அந்த 20 வருடம் முடிந்த பின்னர் நீங்கள் எடுத்த இன்சூரன்ஸ் கவரேஜ் அதுடன் முடிந்துவிடும். அதற்கு பிறகு நீங்கள் ரினியூ பண்ண வேண்டும் அல்லது அதை லைவாக மாற்ற வேண்டும். இன்னொரு விதமான டேர்ம் இருக்கின்றது. அதாவது 20 வருடங்களில் நீங்கள் கட்டி முடித்து விட முடியும். 20 வருடம் முடிந்தவுடன் நீங்கள் காசை கட்ட தேவையில்லை. அந்த கம்பெனி உங்களுக்கு பதிலாக கட்டி கொண்டிருப்பார்கள். அது சொல்றது 20 பே அல்லது 10 பே என்று. அப்ப டேர்ம் என்பது சில பேர் தவறாக புரிந்து கொண்டும் இருக்கின்றார்கள். அப்ப நாங்கள் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். பியோர் டேர்ம், அதாவது நீங்க தனியே டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கும் பொழுது அதற்குரிய கட்டுத்தொகை மிக குறைவாக காணப்படும். இன்னும் ஒரு 20 பே அல்லது 10 பே அந்த டேர்முக்குள் அந்த பணத்தை கட்டி முடிக்கும் பொழுது அதற்குரிய கட்டுத்தொகை அதிகமாக காணப்படும். ஆனால் நீங்கள் 20 வருடங்களுக்கு பின்னர் உங்களுடைய காப்புறுதிக்கான கட்டுப்பணத்தை தொடர்ந்தும் கட்ட வேண்டிய தேவை இருக்காது. எனவே நீங்கள் இந்த பிரைஸ் வித்தியாசத்தின் மூலம் எப்படியான இன்சூரன்ஸ் என்பதை நீங்களே உணர்ந்து கொள்ள முடியும். உதாரணமாக சும்மா பியூர் டேர்ம் எடுக்கும் பொழுது ஒரு $30 என்று சொன்னால் அதையே 20 இயர்ஸ்லேயே கட்டக்கூடிய டேர்மில் எடுக்கும் பொழுது $100 மேலாக இருக்கும். எனவே அந்த பிரைஸ் வித்தியாசம் கூட உங்களுக்கு ஒரு சரியான ஒரு வித்தியாசத்தை உங்களுக்கு காட்டும். அதாவது டேர்ம் இன்சூரன்ஸ் ஏற்கனவே வைத்திருந்தால் மீண்டுமே அவர்கள் அதை மாற்ற வேண்டும் சொல்லுங்களேன். அதை நான் ஏற்கனவே கூறியது போல மீண்டும் அவர்கள் அந்த டேர்ம் இன்சூரன்ஸை மாற்றும் பொழுது மிக குறைந்த விலையிலே அவர்கள் அந்த புதிய டேர்ம் இன்சூரன்ஸை பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் அந்த பிரைஸ் சரியாக குறைந்து விட்டது. அண்மையில் கூட இன்னொரு 2 or 3 டேஸுக்கு முன்னர் நான் அவரிடம் போயிருந்தேன். மார்ச்சில் அவர் அந்த இன்சூரன்ஸ் எடுத்திருந்தார். $250,000க்கு எடுக்கும் பொழுது அவர் பே வேண்டிய தொகை $108. 3 மாதம் கழித்து நான் நேற்று போய் பார்த்த பொழுது அதே ஆளுக்கு 3 மாதத்துக்கு பின்னர் $76க்கு அவருக்கு நான் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸை எக்ஸாக்ட்லி சேம் டேர்ம் இன்சூரன்ஸை அதை விட திறமாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு டேர்ம் இன்சூரன்ஸை கொடுக்கக்கூடியதாக இருந்தது. எனவே அவர் மிகவும் சந்தோஷமா இருந்தார். என்னன்னு சொன்னால் கிட்டத்தட்ட $35 சேவ் பண்ணுகின்றார். ஒரு மாதத்துக்கு $30 சேவ் பண்ணுகின்றார். அது மட்டுமல்லாமல் அந்த அவர் எடுத்த டேர்ம் 20 years டேர்ம், அதே 20 years டேர்மை தான் நானும் கொடுத்தேன். ஆனால் நான் கொடுத்த டேர்ம் 20 வருடம் முடிந்த பின்னர் அதை லைவுக்கு மாற்றக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஆனால் அவர் எடுத்து வைத்திருந்த டேர்ம் 20 வருடம் முடிந்த பின்னர் அவருடைய மாதாந்த தொகை $493 இருந்து தொடங்கி ஒவ்வொரு வருடமும் அதை கூடி அவருக்கு 69 வயது வரும்பொழுது கிட்டத்தட்ட $1,500 மாதம் தொகையாக மாறுகின்றது. எனவே அப்படியான டேர்ம் இன்சூரன்ஸை நீங்கள் வைத்திருந்தால் அது உங்களுக்கு இன்றைக்கு ஒரு நாளைக்கு அதை நீங்கள் கைவிட்டு விடுவீர்கள். எனவே இவ்வளவு கட்டிய பணமும் உங்களுக்கு கிடைக்கப் போவதில்லை. தொடர்ந்து நீங்கள் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜும் இல்லாமல் போய்விடும். எனவே அப்படியான டேர்மை நீங்கள் வைத்திருந்தால் அதை சரியாக புரிந்து கொண்டு அதை நீங்கள் மாற்றி சரியான ஒரு டேர்ம் இன்சூரன்ஸுக்கு தெரிவு செய்து அதை நீங்கள் பெற்றுக்கொள்வதன் மூலம் தற்பொழுது உங்கள் காப்புறுதி உறுதிப்படுத்தப்படுகின்றது. 20 வருடங்களுக்கு பின்னர் உங்கள் பிள்ளைகள் வளரும் பொழுது அதை நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸாக மாற்றி அதை அவர்களுக்கு ஒரு அசெட்டாக மாற்றி கொடுப்பதன் மூலம் உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தையும் உங்களுடைய நிகழ்காலத்தையும் சரியான முறையிலே பாதுகாத்துக் கொள்ள முடிகின்றது. அதாவது இப்ப எனக்கு இருக்கிற ஒரு இன்சூரன்ஸ் நான் குழந்தைக்கு மாத்திரதா? நீங்கள் உங்களுடைய பேரிலே ஒரு இன்சூரன்ஸ் இருந்தால் 20 வருடம் முடிந்த பின்னர் அவர்கள் வேலை எடுத்து விடுவார்கள். வேலை எடுத்தால் அந்த டேர்ம் இன்சூரன்ஸை லைஃப் இன்சூரன்ஸாக மாற்றிவிட்டு அவர்கள் தொடர்ந்தும் அந்த கட்டுத்தொகை பணத்தை கட்டி கொண்டு வரும் பொழுது எங்களுக்கு கொண்டு நடக்கும் பொழுது அவர்களுக்கு அந்த 500,000 250,000 டாக்ஸ் ஃப்ரீயாக அவர்களுக்கு போய் சேரும். அப்ப தற்பொழுது எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கின்றது. 20 வருடங்களுக்கு பின்னர் அவர்கள் ஒரு நல்ல நிதி நிலைமையில இருக்கும் பொழுது அவர்கள் அதை தொடர்ந்தும் அந்த இன்சூரன்ஸை லைஃபாக மாற்றி தொடர்ந்து கட்டிக்கொண்டு வருவதன் மூலம் அது அவர்களுக்கு ஒரு அசெட்டாக டாக்ஸ் ஃப்ரீயாக போகின்றது. உதாரணமாக ஒரு 250,000க்கு அவர் அந்த 20 வருடங்களுக்கு பின்னர் அதை லைஃபாக மாற்றும் பொழுது ஒரு $400 மந்த்லி பேமெண்ட் வந்தால் அவர் இன்னும் ஒரு 20 வருடங்களுக்கு உயிர் வாழ்வாரையானால் அவர் கட்ட வேண்டிய தொகை கிட்டத்தட்ட ஒரு $70,000 $80,000 தான் கட்ட வேண்டிய நிலைமை ஏற்படும் பிள்ளைகளுக்கு. அந்த தொகை அவர்கள் கட்டினார்களே ஆனால் $250,000 டாக்ஸ் ஃப்ரீயாக அவர்களுக்கு மாற்றப்படுகின்ற சந்தர்ப்பம் ஏற்படுகின்றது.
எனவே அப்படியான ஒரு இன்சூரன்ஸை நீங்கள் எடுத்துக்கொள்வதன் மூலம் உங்களுக்கு மாதாந்த தொகையும் குறைக்கப்படுகின்றது, தற்போதைய காப்புறுதியும் அதிக அளவில் உறுதிப்படுத்தப்படுகின்றது, மீண்டும் அது பிள்ளைகளுக்கு அசெட்டாக மாற்றப்படுகின்றது. இது இப்ப சாதாரண ஒரு பாமரத்தனமாக இருக்கிற ஒருவருக்கு இப்ப பெரும்பாலானவர்கள் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னால் வேலை, குடும்பங்கள், குழந்தைகள், இந்த வேலை அல்லும் பகலம் என்று ஒரே ஓட்டமும் நடையுமாக இருக்கின்றவர்களுக்கு இவ்வாறான விளக்கங்கள் முழுமையாக பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லாமல் போய்விடுகிறது இல்லையா? ஆமாம், சரியான விளக்கங்கள் இருந்தால் கூட நிறைய பேர் அதை புரிந்து கொள்வதில்லை. ஏனென்றால் ஒரு பாலிசி எடுத்துவிட்டால் அதை கடைசி வரையும் வைத்திருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் அதனுடைய தேவை, அதனுடைய தன்மையை புரிந்து கொண்டு வைத்திருப்பதன் மூலம் நாங்கள் பிள்ளைகளின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கின்றது. இன்னொரு பாலிசி நான் போன கிழமை நான் பார்த்தேன், 100,000 அந்த பாலிசி இருந்தது. ஆனால் அதிலே பேசிக் இன்சூரன்ஸ் 15,000 மிச்சம் 85,000 டேர்ம் இன்சூரன்ஸுமாக கொடுத்திருக்கின்றார்கள். அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் ஓன்லி guaranteed for first 10 years. அப்ப 10 years முடிந்தவுடன் அவர்களுக்கு உறுதிப்படுத்தக்கூடிய இன்சூரன்ஸ் 15,000 மட்டும்தான். அப்ப அவர்கள் நம்பி இருக்கிறார்கள் தங்களுக்கு 100,000 இன்சூரன்ஸ் இருக்குன்னு சொல்லி. அப்ப அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் அந்த பாலிசியை பார்க்காமல் இன்னொருடம் கொடுத்து ரிவ்யூ பண்ணாமல் தொடர்ந்தும் அதை வைத்திருந்தார்களே, ஆனால் ஃபியூச்சர்ல அவர்கள் தங்களுக்கு ஒரு எதிர்பாராத சம்பவம் ஏற்படும் பொழுது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தொகை 15,000 கூட இருக்கலாம். அப்படி நடந்த சம்பவம் உண்டு. அதற்குரிய அத்தாட்சியும் என்னிடம் இருக்கின்றது. என்று சொன்னால் அவர் 40 வயதிலே அவர் ஒரு பாலிசி எடுத்திருந்தார் 100,000 ஒரு மிக பிரபல்யமான கம்பெனியில். ஆனால் அவர் 51 வயதில் அவருக்கு ஒரு இழப்பு ஏற்படும் பொழுது அவருடைய மனைவிக்கு கிடைத்த தொகை $15,000 பிளஸ் $10 இன்ட்ரெஸ்ட், $15,010 தான் அவர்களுக்கு கிடைத்த பணம். ஆனால் அவர்களுக்கு அந்த பணம் கிடைக்கும் வரையும் தெரியாது எவ்வளவு அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் 100,000 தங்களுக்கு கிடைக்கப் போகின்றது என்று. அந்த செக் கையிலே கிடைக்கும் பொழுதுதான் அவர்களுக்கு தெரியும் அந்த அவர்கள் வச்சிருந்த இன்சூரன்ஸ் தவறான இன்சூரன்ஸ் என்று. அப்ப அந்த சந்தர்ப்பத்தில் லேட்டாக அவர்கள் ரியலைஸ் பண்ணும் பொழுது அதனால் ஒரு பிரயோசனமும் ஏற்பட போவதில்லை. எனவே உங்களுக்கு அறிந்த வரையிலே நீங்கள் இருக்கின்ற இன்சூரன்ஸை சரியான முறையில் நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் அட்வைசரை கூப்பிட்டு, என்னை மட்டுமில்லை யாரையும் கூப்பிட்டு அது சரியான இன்சூரன்ஸா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வதன் மூலம் உங்களுடைய ஃபியூச்சர்லி வரக்கூடிய தவறான எதிர்பார்ப்புகளை நீங்கள் தவிர்த்துக் கொள்ள முடியும். அது ஒரு மிக முக்கியமாக, ஏனென்று சொன்னால் இப்ப பலர் இன்சூரன்ஸ் செய்கின்றார்கள். அவர்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களையோ அல்லது யாரை என்றாலும் அழைத்து உங்களுடைய தற்போது இருக்கின்ற இன்சூரன்ஸை சரியான முறையிலே நீங்கள் ஒரு ரிவ்யூ பண்ணுவதன் மூலம் ஒரு தவறும் இல்லை. நீங்கள் சரியான இன்சூரன்ஸை வைத்திருந்தால் அதை கட்டாயம் மாற்ற வேண்டிய ஒரு தேவையும் இல்லை. உங்களுக்கு அது தவறாக படும் பட்சத்தில் நீங்கள் அதை மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும். உங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் நீங்கள் அதை தொடர்ந்து வைத்துக்கொண்டு உங்களுடைய எதிர்காலத்தையும் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு இருக்கின்றவர்கள் இப்ப கிட்டத்தட்ட ஒரு காப்புறுதியில இவ்வளவு சலுகைகள் அல்லது இவ்வளவு பிரச்சனை அல்லது இவ்வளவு வித்தியாசமான அணுகுமுறைகள் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளாமல் காப்புறுதி செய்தவர்கள் ஒரு கலக்கமான நிலையில் இருப்பார்கள். என்ன, நான் ஏற்கனவே காப்புறுதி செய்திருந்தாலும் கூட உங்களது கதையை கேட்ட பிற்பாடு நான் அப்படி செய்திருக்கலாமோ அல்லது இப்படி செய்திருக்கலாமோ என்று ஒரு குழப்ப நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இல்லையா? நிச்சயமாக. அப்ப அப்படியானவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். நான் அவர்களை குழப்ப வேண்டும் என்பது என்னுடைய கருத்து அல்ல. நான் அவர்கள் சரியான ஒரு பாலிசியை, அவர்கள் என்னுடைய தான் கோல் பண்ணி எடுக்க வேண்டும் இல்லை, சரியான ஒரு பாலிசியை அவர்கள் வைத்திருக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு மன திருப்தியும் ஏற்படுகின்றது. அவர்கள் லேட்டாக அதை ரியலைஸ் பண்ணும் பொழுது, நான் 10 வருஷத்துக்கு முன்ன இதை மாற்றியிருந்தால் எனக்கு இப்படியான பிரச்சனை வந்திருக்காது என்று லேட்டாக ரியலைஸ் பண்ணுவதிலும் பார்க்க, சரியாக நீங்கள் திட்டமிட்டு தற்போதே அந்த தவறை திருத்திக் கொண்டால் உங்களுக்கு எதிர்காலத்திலே வரக்கூடிய தவறான எண்ணங்கள் அல்லது தவறான பாலிசியை நீங்கள் வைத்திருந்து கொண்டு அந்த பாலிசியில் உங்களுக்கு ப்ராசிட் கிடைக்காவிட்டால் அதை நீங்கள் நினைத்து வருத்தப்பட தேவையில்லை. அது மட்டுமின்றி நீங்கள் ஒரு பாலிசியை வைத்திரும்பொழுது, நான் ஏற்கனவே போன தடவை கூறியது போல, அதிலே நீங்கள் கூறிய இன்ஃபர்மேஷன் எல்லாம், உங்களுடைய ஃபேமிலி இன்ஃபர்மேஷன் அல்லது மெடிக்கல் கோஷன் எல்லாம் சரியாக ஃபில் பண்ணப்பட்டிருக்கின்றதா அல்லது பெனிஃபிஷரி இன்ஃபர்மேஷன் சரியாக ஃபில் பண்ணப்பட்டிருக்கின்றதா அல்லது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்
அந்த அப்ளிகேஷனிலே சரியான முறையிலே பதியப்பட்டிருக்கின்றதா, அல்லது உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் அல்லது லாஸ்ட் நேம் என்பவை உங்கள் அப்ளிகேஷனிலே சரியாக நிரப்பப்பட்டிருக்கின்றதா என்பதை எல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டு அந்த பாலிசியை நிச்சயமாக நீங்கள் ஒரு பாலிசியை எடுக்கும் பொழுது அதை சரியாக ரிவ்யூ பண்ணி உங்களுக்கு அந்த பாலிசி பிடிக்காவிட்டால் 10 நாளையிலே அதை நீங்கள் திருப்பி கூட கொடுத்தால் உங்களுக்கு கட்டிய தொகையை அவர்கள் திருப்பி தருவார்கள். எனவே உங்களுடைய பாலிசி, நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்து விட்டால் அதை எடுத்து கொண்டு தந்த பின்னர் அதை நிச்சயமாக நீங்கள் ரிவ்யூ பண்ணி பார்க்க வேண்டும். ரிவ்யூ பண்ணி பார்த்து அந்த 10 நாட்கள் உங்களுக்கு டைம் தாரார்கள் அந்த பாலிசியை நீங்கள் ரிவ்யூ பண்ணுவதற்கு. அந்த 10 நாளைக்குள்ளே நீங்கள் அந்த பாலிசியை ரிவ்யூ பண்ணி உங்கள் பாலிசியிலே அவர்கள் தந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் சரியாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன என்பதை நீங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும். அதில் ஏதாவது தவறு ஏற்படும் இடத்து அந்த பாலிசியை நீங்கள் திருப்பி அனுப்பி அந்த தவறை திருத்திக் கொள்ள முடியும். அல்லது அந்த பாலிசி நீங்கள் எதிர்பார்த்த வகையிலே இல்லாது விட்டால் அதை நீங்கள் கேன்சல் பண்ணும் பொழுது அவர்கள் நீங்கள் கட்டிய தொகை முழுவதையுமே ஒரு டிடக்ஷனும் இல்லாமல் அவர் உங்களுக்கு திருப்பி தருவார்கள். எனவே அந்த பாலிசியை நீங்கள் எடுத்து ஃபர்ஸ்ட் 10 டேஸுக்குள்ளே நீங்கள் அந்த பாலிசியை சரியான முறையிலே ரிவ்யூ செய்து கொள்வதன் மூலம் உங்களுக்கு ஒரு விதமான 1% கூட இழக்காமல் நீங்கள் சரியான ஒரு திட்டத்தை இங்கே அமைத்துக் கொள்ள முடியும்.